வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இன்சோமினியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூக்கமின்மைக்கு ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். தூக்கமின்மை பல பேரோட பிரச்சனை இப்ப சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கினாலும் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு, இடையில முழிக்கிற மாதிரி இருக்கு, இதனால காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றதுதான் பல பேரோட கம்ப்ளைண்டா இருக்கு. சரி, நல்லா தூங்குனா நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் காலையில நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு உடல் சோர்வு இருக்கும். அந்த டே ஃபுல்லாவே நம்ம ஆக்டிவா இருக்க முடியாது. இதனால கவனக்குறைவு வரலாம். நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கும் போதுதான் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா சுரக்கும். அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு இந்த தூக்கமின்மையினால. இது இல்லாம ரத்த அழுத்தம் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம நல்லா தூங்கணும். சரி, இந்த தூக்கமின்மைக்கு நம்ம என்ன ஹோம் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னா, ஜாதிக்காய நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான பால்ல ஒரு சிட்டிகை அளவு எடுத்து கலந்து நம்ம அதை அருந்திக்கிட்டே வரும்போது இந்த தூக்கமின்மை பிரச்சனை நமக்கு குறையும், நல்ல தூக்கம் வரும். இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையுமே நம்ம இதுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது, மிட் நைட்ல சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாவே நம்ம தூங்க போறோம் அப்படின்னா அது 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடுகளை எடுத்துடணும். அது அப்படி சாப்பிடுற உணவுகளுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளா இருக்கணும். ஏன்னா நல்லா செரிமானம் ஆகுற மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது மட்டும்தான் நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். காரமா புளிப்பா நம்ம எண்ணெயில பொரிச்சு வறுத்த ஐட்டங்கள் இதெல்லாம் நம்ம நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு அசிடிட்டியை காஸ் பண்ணும். அதனாலையும் நைட்டு சரியா தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துட்டு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கணும். இரவுகளில் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்டு வாழைப்பழங்களை எடுத்துட்டு நீங்க படுக்கும்போது அது நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, டீ காஃபி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நைட்ல டீ காஃபி எடுக்கக்கூடாது. ஜென்ரலாவே ஒரு நாளைக்கு இப்போ 4-5 டீ எடுத்துக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டீ காஃபியோட குடிக்கிறதோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா டீ காஃபில இருக்கக்கூடிய கெஃபைனால மூளை எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்க வைக்கும். ஸோ அதனால நமக்கு தூக்கம் தடைப்படும். அதனால டீ காஃபியோட அளவை நம்ம குறைச்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது, மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நைட்டு தூங்க போற நேரம் வரைக்கும் நம்ம போன் பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே தூங்குறத விட்டுட்டு கொஞ்சம் நம்ம தூங்க போற டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம தூங்கணும். ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தூங்கினாலும் நமக்கு சரியான தூக்கம் வராது. இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மைக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.